இந்த செஷன் உங்களை 1 மந்த்க்கு வேண்டி இந்த ப்ரோக்ராம்ல வந்து இந்த ப்ரோக்ராம கத்துக்கங்க. இந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற உணவு பழக்கத்தோட உங்க வாழ்க்கை முறை மாற்றத்தோட ப்ராசஸ கத்துக்கங்க. அதை கத்துக்கும் போது உங்களுக்கு கிடைக்க போற தன்னம்பிக்கை, உங்களுக்கு கிடைக்க போற உற்சாகம், உங்களுக்கு கிடைக்க போற கம்யூனிட்டி வேற லெவல்ல உங்களை கொண்டு போறது. எனக்கு 8.4 டயபிட்டிஸ் இருந்து இது எங்கிட்ட இருந்த ரிப்போர்ட். ஆனா இதுக்கு முன்னாடி எனக்கு டயபிட்டிஸ் 14.2ல இருந்து இருந்தது. நான் பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணது 14.2, பின்ன 11 பாயிண்ட் சம்திங் வந்தது. அங்கே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ரிப்போர்ட் எங்கிட்ட இல்ல. எங்கிட்ட இருந்த ரிப்போர்ட் இந்த 8.4 தான். 8.4ல இருந்து 6.9 வந்தது, பின்ன 6 வந்தது. இப்போ மாத்திரையே இல்லாம 6ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு போன 5 வருஷமா. 5 வருஷம் முன்னாடி நான் மாத்திரை நிறுத்தியாச்சு. நான் டயபெட்டிக்கா இருக்கும்போது 8,500 ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு மாத்திரை போட்டு இருந்தேன். நான் சம்பாதிக்கிறதுல 22,000 ரூபாய்க்கு நொறுக்கு தீனி வாங்கிட்டு இருந்தேன். 8,500 ரூபாய்க்கு மாத்திரை போட்டு இருந்தேன். ஏன்னா உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஏகப்பட்ட வெளியில இருந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நம்ம கொறிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்கிங் சொல்லுவா இல்லையா, இன்டர்மிட்டன்ட் ஸ்நாக்கிங், நாட் ஃபாஸ்டிங், இன்டர்மிட்டன்ட் ஸ்நாக்கிங், அந்த மாதிரி கண்டிஷன்ல நான் இருந்தேன். சோ எனக்கு இந்த ப்ராப்ளம் என்னன்னா ஸ்லீப் ஆப்னியா, உட்காந்துட்டே பேசிட்டே தூங்கிடுறது, வண்டி ஓட்டிட்டே தூங்கிடுறது, தூக்கம் வராது. எனக்கு உட்காந்தா தான் தூக்கம் வரும், படுத்தா தூக்கம் வராது. உடம்பு அப்படியே இந்த டெல்லியில இருப்பேன். நான் 40 வருஷம் டெல்லியில இருந்தேன். தலையோட நான் போத்தின்னு அப்படி போன மாதிரி இப்படி உட்காந்து தான் தூங்குவேன். என்னோட கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கேவலமான கண்டிஷன். உடம்பெல்லாம் வலிக்கும். அந்த குளிர்ல அந்த ரஜாய தலையில இருந்து போத்துன்னு உட்காருவேன். என் பொண்டாட்டி என்ன எழுப்பி பாப்பா காலம்புறேன் நான் இருக்கேனா இல்லையா சொல்லி. ஏன்னா எப்போ நமக்கு என்ன ஆகும் நமக்கு தெரியாது. இந்த மெஷின் இல்லைன்னா எனக்கு உயிர் இல்ல. அந்த மாதிரி கண்டிஷன் எனக்கு. ஆனா எண்ணி 5 மாசத்துல இந்த ப்ரோக்ராம்ல வந்து இந்த மெஷினை நான் வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பேக் பண்ணி உள்ள வச்சுட்டேன். ஒரு பர்டிகுலர் தருணத்துல ஒரு 5 நாளைக்கு இந்த மெஷின் இல்லாம என்னால தூக்கம் முடியுது. அத்தோட இந்த மெஷினுக்கு டாடா பை பை பண்ணி இன்னைக்கு 5 வருஷமா படுத்த உடனே தூக்கம் வருது. கனவுகள் இல்ல. கனவுகள் இல்லாத ஸ்லீப், சூப்பர் ஸ்லீப் எனக்கு கிடைக்கிறது. அற்புதமான ஸ்லீப். அலாரம்க்கு முன்னாடி என்னால எழுந்திருக்க முடியாது. இதெல்லாம் மேல இந்த உணவை சாப்பிடும் போது நிறைய பேர் என்ன பயமுறுத்தினாங்க, கிட்னி போயிடும், லிவர் போயிடும், புரோட்டீன் சாப்பிட்டா இதாயிடும், புரோட்டீன் சாப்பிட்டா கிட்னி போயிடும், புரோட்டீன் சாப்பிட்டா உடம்புல பாதிப்பு வந்துடும், ஆண்மை குறை வந்துடும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பயமுறுத்தினாங்க. இதோட சேர்த்து 5 வருஷம் ஆயிடுச்சு. நானே ஹாப்பியா இருக்கும். மேலும் என்னோட கிட்னி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. இது லேட்டஸ்ட் எடுத்த என்னோட அனாலிசிஸ். எனக்கு பிறவியில இருந்தே ஒரு கிட்னி தான் இருக்கு. எல்லாரும் 2 கிட்னில தான் இந்த உணவு சாப்பிட பயப்படுறாங்க. நான் ஒரு கிட்னில இந்த உணவு 5 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அந்த கிட்னி. அம்சமா இருக்கு. அதோட ரிப்போர்ட் ஏதோ உங்க கண் முன்னாடி இருக்கு. சோ இங்க வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ கிடையாது. எது பேசினாலும் உத்தரவாதத்தோட ஒரு ப்ராப்பரான ப்ரூஃபோட தான் பேசுறது. சரியா? சோ இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து எங்க வேணாலும் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா ரிப்போர்ட் ஒரிஜினல் எங்கிட்ட இருக்கு. எங்கிட்ட இருக்கிற கிட்னி எங்கிட்ட நல்லபடியா இருக்கு. சோ இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சமீபத்துல ஜனவரி மாசத்துல தேங்க்ஸ் டு மை வைஃப் அண்ட் மை கோச்சஸ் அண்ட் இந்த கம்யூனிட்டி ஒரு 35 நாள்ல 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணேன் நான் திரும்ப. சோ அற்புதமான ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு நான் வந்து 107 கிலோல வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 40 கிலோக்கு 46 கம்மியா இருக்கு. அண்ட் இதுதான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்க பார்க்கலாம். 44 வயசுல எப்படி இருந்த போட்டோ பாருங்க லெஃப்ட்ல. இன்னைக்கு 50 வயசு எனக்கு. 50 வயசுல நான் எப்படி இருக்கேன் பாருங்க. ஸ்கின் கண்டிஷன் பாருங்க. சோ ஏஜிங் ஆகும்போது வந்து சோர்ந்து போனோம். ஆனா இங்க இன்னும் ஸ்கின் பிரைட்டர் ஆகுறது, இன்னும் ஸ்கின் பெட்டர் ஆகுறது, இன்னும் ஸ்கின் பெட்டர் ஆகுறது, இன்னும் பொலிவு வருது. ஆன்டி ஏஜிங்ல நம்ம இருக்கோம். சோ இந்த உணவு ஆன்டி ஏஜிங்க்கும் ஹெல்ப் பண்றது. வயசாகும் போதும் தோற்றம் எளிமையா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் காட்டுறது. நான் மட்டும் இல்ல, என் வைஃப் ஜானகி நல்லபடியா மாறி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அற்புதமான ரிசல்ட். கிட்டத்தட்ட 23 கிலோ கம்மியாகி இருக்காங்க. என் குழந்தை இந்த உணவு பழக்கத்துல இன்னைக்கு 5 வருஷமா இந்த உணவு எடுத்துக்கிறது. சிலம்பம்ல நம்பர் 1, கராட்டில நம்பர் 1, ரன்னிங் ரேஸ்ல நம்பர் 1. என் குழந்தைக்கு நாங்க 2,500 எல்லா மாசமும் டாக்டர் கொடுப்போம். எவ்ரி மந்த் போய் டாக்டர் கொடுப்போம். ஏன்னா அந்த குழந்தைக்கு அனிமியா ப்ராப்ளம் இருந்தது. பிளட்ல வந்து அயன் அண்ட் ஃபாலிக் ஆசிட் ரொம்ப கம்மியா இருந்தது. யங் ஏஜ்ல அடிக்கடி ஜுரம் வரும், ஜலதோஷம் வரும், கபம் வரும், சளி வரும், வயர்ல பூச்சி வரும். இப்போ இந்த பிரச்சனையை வந்து தீர்ந்த அந்த 2,500 ரூபாய்க்கு நான் எஸ்ஐபி போட்டுட்டேன். போன 4 வருஷமா நான் டாக்டர்டே போல, அதர் தன் ஜெனுவின் வேக்சின்ஸ். சோ அந்த மாதிரி ஒரு அருமையான எங்களுக்கு சேவிங்ஸ் நடந்திருக்கு. சோ இந்த உணவு காஸ்ட்லி சொல்றவங்க, இந்த உணவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றவங்க ஒரு விஷயம் யோசிக்கணும். இன்னைக்கு செஷன்ல எண்ட்ல நான் உங்களுக்கு சில அனாலிசிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். நீங்க அதை பண்ணும்போது உங்களுக்கே அப்படியே விழிப்புணர்வு வரும். நம்ம எங்க பணம் ஸ்பெண்ட் பண்றோம் சொல்லி. இது எங்க அம்மா இன்சுலின்ல வெளியே வந்திருக்காங்க. இன்னைக்கு டேப்லெட்ல டயபிட்டிஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. என்னோட சுகர் டீடைல்ஸ் 3 மாசத்துல சரியாச்சு. ஆனா நான் மாத்திரை எடுக்கும் போது எனக்கு 4.5 மாசம் ஆச்சு. இதுக்கெல்லாம் டோட்டல் காரணம் அண்ட் டோட்டல் ஹெல்ப் என்னோட கோச்சஸ் டாக்டர் கண்மணி ராஜா சார், சிவசங்கரி மேம். அவங்க இல்லைன்னா நான் இந்த உணவு பழக்கத்துல வந்திருக்க மாட்டேன். எனக்கு அவங்க தான் மார்க் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு கோடான கோடி நன்றிகள். சோ என்னோட ரிசல்ட் யாருக்கெல்லாம் ஒரு உறுதி கொடுத்திருக்கு, மன உறுதி கொடுத்திருக்கு. என்னோட ரிசல்ட் யாருக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுத்திருக்கு. என்ன மாதிரி உங்களால மாற முடியுங்கிற தன்னம்பிக்கை யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கு. புதுசா வந்து அவங்க சொல்லுங்க. சசிகலா மேம், எஸ் வெரி குட், ஐ எம் வெரி ஹாப்பி. யாசர் அரஃபாத் சொல்லுங்க. சைதா மேம், கிறிஸ்டோபர் சார், சார் சூப்பர். நல்லா இருந்ததா ரிசல்ட்? ஆமா, ஓகே சார். அற்புதம், வெரி குட், சூப்பர். சோ இப்போ நம்ம டாபிக் போவோம். ஓகே. சோ எஸ், ஒரு வாட்டி கை அப்படி தூக்குங்க எல்லாரும். நான் யாருமே சும்மா இருக்க விட மாட்டேன். கையை தூக்குங்க. கையை தூக்கிட்டு அப்படியே கையை முன்னாடி கொண்டு வாங்க. ஒரு குட்டி எக்ஸசைஸ் ஒன்று அப்படி ரொட்டேட் பண்ணுங்க எல்லாரும். ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்க, ரொட்டேட். வெரி குட். கைகளை இப்படி பண்ணுங்க. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. 1 3 4. கைகளை மேல கொண்டு போ. மேல கொண்டு 1 2 3 4. 1 2 3 4 5. கொஞ்சம் வெயிட் பண்ணு. அடுத்தது
சரி என்ன விളിച്ചാ அப்படியே வந்து கையை வந்து மேல தூக்கிட்டு சூப்பரா பேக்ல தட்டிங்க அப்படி. ஒன்னு அடிச்சுக்க யாருமே இல்லை சொல்லி யார் யாருக்கு கை பின்னாடி போகுதோ அவங்க எல்லாம் குண்டா இல்லைன்னு அர்த்தம். கை பின்னாடி போலன்னா கொஞ்சம் குண்டு கம்மியாக்கணும், நமக்கு கைகள்ல இருந்து ஃபேட்டை கம்மியாக்கணும். அடுத்த இந்த கை கொண்டு போங்க பின்னாடி. ஒன்னமான மனுஷன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது சொல்லுங்க எல்லாரும் வாயால. அந்த மாதிரி தங்கமான மனுஷன் யாருமே கிடையாது. அடுத்தது இந்த ரெண்டு கைகளை கூப்பிட்டு நம்ம இறைவனை வேண்டிண்டு ஐ லவ் மை பாடி சொல்லுங்க எல்லாம். மை பாடி, எஸ் ஐ லவ் மை பாடி. ஐ ஆம் த ஒன்லி பிளேஸ் வேர் ஐ லிவ் இன். நான் இருக்கிற ஒரே இடம் என்னோட உடம்பு. சோ என் உடம்ப வந்து நான் நேசிக்கணும். உடம்ப நேசிக்கிறவங்க இன்னித்த செஷனை கவனமா பார்ப்பாங்க, வீடியோ ஆன் பண்ணி பார்ப்பாங்க, அண்ட் தன்னோட லைஃபை மாத்தத்துக்கு உண்டான ஒரு உறுதியான ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். சரியா? சூப்பர். சோ இன்னித்த டாபிக் நம்ம போறோம். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த உணவு பழக்கம் பேரு ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் இந்தியா இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட். சரியா? இப்போ இது வந்து ஒரு நியூட்ரிஷன் அண்ட் வெல்னஸ் பிராண்டா இருந்தது. இனிமே வெல்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் பிராண்டா மாறப்போகுது கூடிய சீக்கிரம். ஏங்க அப்படி மாறப்போகுதுன்னா, நம்ம ஃபுட்டு மட்டுமே எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணாது. இப்போ வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, வெயிட் லாஸுக்கு இன்னைக்கு பல விதமான டெக்னிக்ஸ் நிறையவே ட்ரை பண்றோம். ஆனா நமக்கு அந்த ரிசல்ட் வந்து கொஞ்ச நாள்ல வருது, ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் வரது இல்லை. இதுக்கு என்ன காரணம் சொன்னா, ஒண்ணு நமக்கு விஷயங்கள் தெரியறது இல்ல. ஸ்டான்லி சார் கொஞ்சம் பண்ணிருக்காரு போல. ஓகே, எஸ் அன்மியூட் பாத்துங்க ப்ளீஸ் கொஞ்சம் கோஸ்ட். சோ நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்கிறது. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன, இன்னைக்கு அதுதான் ஆராய்ச்சி பண்ண போறோம். இன்னைக்கு வரலையும் நம்ம தமிழ்நாடு வரலாறுல, நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் வரலாறுல, நம்ம கம்யூனிட்டி வரலாறுல இன்னைக்கு வரலையும் இந்த டாபிக் எடுக்கப்பட்டிருக்காங்க. சொல்லுங்க, 5 வருஷமா இருக்கிறவங்க. ஜெயந்தி மேம், பாரதி மேம். இல்ல சார், நோ. இல்ல சார். சோ இந்த டாபிக் வந்து வராதவங்களுக்கு ஒரு காஸ்ட்லி மிஸ் இல்லையா? எஸ் சார். ஓகே, ஸ்டார்ட் டவுன். முதல் விஷயம் என்னன்னா, இல்ல முதல் ஸ்லைடு என்ன வந்து நமக்கு அதுல இருக்கு டக்குன்னு அதுல அட்மிட் ஆகுது. மேடம் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க மேம் ப்ளீஸ் மேம். யாரும் ஆன் பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் கவனமா. சோ காமனா வந்து மார்க்கெட்ல வந்து பிரபலமா இருக்கிறது பல பேர் ஃபாலோ பண்றது என்னன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பத்தி சில விஷயங்கள் இப்போ நம்ம டீடைலா தெரிஞ்சுப்போம். ரெண்டாவது வந்து கீட்டோ வர்சஸ் பாலியோ டயட். கீட்டோ டயட் அண்ட் பாலியோ டயட். கீட்டோனா என்னன்னா வெஜ் அண்ட் நான்வெஜோட என்ன யாரும் மியூட் பண்ணிட்டாங்கோ? எல்லாரும் சேர்த்து என்ன பண்ணிட்டீங்க? கேக்குதா? சார். சூப்பர். சோ கீட்டோ அண்ட் பாலியோ டயட் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜோட மிக்ஸ். பட் ஜாஸ்தி வேக வச்சு சாப்பிடணும். அது ஃப்ரைடு இது மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது. அது என்ன டீடைல்ல பார்ப்போம் நமக்கு. இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு கிராஷ் டயட்டிங். கிராஷ் டயட்டிங்னா என்னன்னா சாப்பிடாம இருக்கிறது, நிறைய பேர் விரதம் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்றது. சரியா? அடுத்தது ஃபேட் பண்ணிட்டு ஜிம் அண்ட் ரொட்டீன் எக்ஸசைஸ் பண்றது. 1ஆம் தேதி ஆனா ஜிம்ல போய் பணத்தை கட்டுறது, அந்த மாதிரி வேலைகள் பண்றது. சோ இதெல்லாம் போக நமக்கு இப்ப நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒன் பை ஒன்னா. சோ முதல் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பல பேர் ஃபாலோ பண்றாங்க. இது ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு இப்போ. அதாவது நம்ம யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல நிறைய இடங்கள்ல இது வந்து ரொம்ப பிரபலமா வந்து இதை பத்தி பேசப்படுறதுனால நான் இவ்வளவு கம்மியாக்கிட்டேன்னு சொல்லி பல பேர் சொல்லுவாங்க. சோ இதுல பெரும்பாலும் என்ன, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல நீங்க வந்து இதுல டயட் பிளான் கிடையாது, இல்ல நீங்க தம் கட்டு தான் கட்ட போறீங்க. ஆனா என்னன்னா நீங்க பட்னி இருக்கிற விண்டோ வந்து அது ஜாஸ்தி பண்ண போறீங்க. சோ இது என்னது எது, இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுப்போம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி யாராவது தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? இதை ட்ரை பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது ட்ரை பண்ண அற்புதமான பிறவிகள் யாராவது இருக்கீங்கன்னா சொல்லுங்க பாருங்க. எஸ் ஜெயின் மேம், சூப்பர். ஜெயின் மேம் ரிசல்ட் தான் அற்புதமான. 2 பாப்பா வேற வச்சிருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க சூப்பரா. சொல்லுங்க மேம். Good evening, sir. Good evening, all. குட் ஈவினிங் மேம். ரிசல்ட் அண்ட் ஹவ் டிட் யூ ட்ரை இன்டர்மிட்டன்ட்? ஸோ என்னோட ஏஜ் இப்போ 34. நான் இது நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சது வந்து 31 இயர்ஸில். ஸோ 31 இயர்ஸில் நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா 2 குழந்தைங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆயிடுச்சு. அண்ட் லாக்டவுன் வர இருந்தனால நல்லாவே ஒரு வெயிட் கெயின். நான் எப்போ அதை ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஏறும்போது மூச்சு வாங்கும். எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. ரொம்பவே ஒரு ஃபிட்டாக இருந்த ஒரு பர்சன் நான் அப்படின்றனால என்னடா அது நம்மளுக்கு இப்படி மூச்சு வாங்குதே அப்படின்ற ஒரு எண்ணம். அது இல்லாமல் வீட்லயுமே கொஞ்சம் கிண்டல் பண்ணாங்க. 2 குழந்தை ஆயிடுச்சு, அதனால உடம்பு போட்டுட்டியா அப்படின்னு கிண்டல் பண்ற ஒரு ஸ்டேஜ்ல எப்படி வெயிட் லாஸ் பண்றதுன்னு தெரியல. பட்னி கிடக்குது ஈஸி அப்படின்றனால இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் போகலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்தேன். ஸோ ஆக்சுவலி கன்வீனியன்ஸ்க்காக தான் நான் போனது. பட் அதுல என்ன ஒரு பிரச்சனை நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, அப்போ ரொம்ப ஒரு ஹங்கர் வரும். அந்த ஹங்கரை கண்ட்ரோல் பண்ணும் போது வந்து பயங்கரமா அது கோபமா மாறும்.
அந்த கோவம் வந்து பிள்ளைங்க மேலதான் போகும். குழந்தை வந்து அப்போ சின்னவன் வந்து 1.5 வயசு, பெரியவன் வந்து 2 இயர்ஸ் தான் டிஃபரன்ஸ், அதனால அவனுக்கு 3.5 வயசு. ரொம்ப ஒரு டாட்லர் அண்ட் ஒரு இன்ஃபென்ட் அப்படிங்கும் போது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கும். ஹெல்ப்புக்கு யாரும் பெருசா இல்ல அப்படிங்கும் போது அது குழந்தைங்க மேல அவ்வளோ ஒரு அகங்காரமா இருக்கும். அப்போ குழந்தைங்கள போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப எவ்வளவு பெரிய ஒரு மிஸ்டேக் நான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, வெயிட் ஆனா குறையல. இவ்ளோ பட்னி இருந்தும் வெயிட் குறைஞ்சதா அப்படின்னா கிடையவே கிடையாது. 2 மாசமா ட்ரை பண்ணி 100 கிராம் கூட குறையல. எனக்கு எந்த அளவுக்கு என்னோட ரிசல்ட் அப்படின்னா, இப்ப நம்ம அதுக்கப்புறம் ஹெர்பல் லைஃப் நான் ஸ்டார்ட் பண்ணி அமேசிங்கா வெயிட் லாஸ் பண்ணேன். 13 கேஜிஸ் வெயிட் லாஸ் பண்ணேன். என்னோட லேடி சைக்கிள் வந்து கரெக்ட் ஆச்சு. பக்கத்து வீட்ல இருக்கு, நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணது டிசம்பர்ல. எங்க பக்கத்து வீட்ல வந்து அக்டோபர்ல குடி வந்தாங்க, நியூவா வந்தாங்க. மார்ச் மந்த் அவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு விஷயமா போகும்போது, ஜேன் நைட் பயங்கரமா சத்தம் போடுவீங்களே, இப்ப என்ன சத்தமே காணோம். அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓ நம்ம அவ்வளோ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்திருந்தோமா. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ற அளவுக்கு. ஆமாங்க, நான் ஷேக்ஸ் குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் நான் நல்லா மேனேஜ் பண்ணியிருக்கேன். அதனாலதான் இப்பெல்லாம் சத்தம் போடுறது இல்ல, பசங்களையும் நல்லா ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு. நானே அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். வந்தது வெயிட் லாஸ்க்கு தான், பட் என் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எந்த அளவுக்கு மேனேஜ் ஆயிருக்குன்னு அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ரோக்ராம்ல எவ்வளவு வெயிட் லாஸ் ஆச்சு மேம் உங்களுக்கு? எனக்கு நான் 13 கேஜிஸ் எக்ஸஸ்ல இருந்தேன். 13 கேஜிஸ்மே ஒரு 6 மந்த்ஸ்ல நான் ரிவர்ஸ் பண்ணேன். ஐடியல் வெயிட்டுக்கு வந்து ஜேன் மேம்க்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணிடுவோம். ஒரு சின்ன அண்ட் இது விஷயம், வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியுது நல்ல நியூட்ரிஷன் மூலியமா மட்டும்தான். அகங்காரம் சொல்லிட்டீங்க, அது அகங்காரம் இல்ல அகங்காரம். ஓகே, ஏன்னா குழந்தைட்ட அகங்காரம் காட்ட முடியாது. ஆக்சுவலா பண்ண கூடாது, பட் ஆனா அந்த குழந்தைங்க பண்றதுல அந்த பசினாலயா எதுனாலும் தெரியாது, அவ்வளவு ஒரு கோவம் அவ்வளவு வரும். நோ ப்ராப்ளம். சூப்பர் மேம். ஜெயின் மேம் ரொம்ப அற்புதமான ரிசல்ட் ஷேர் பண்ணீங்க. இது வந்து பல பேரோட லைஃப் ஸ்டைலே மாறி போயிடுது இந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து யாரு பண்றாங்கன்னா, பெரும்பாலும் அதோட அனாலிசிஸ் எடுத்து பார்த்தோம். ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்ல போய் கூகுள்ல போய் செக் பண்ண போது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் யாருக்கு ப்ராப்ளமா இருக்குன்னா, இந்த ஜென்சில இருக்கிறவங்க, அதாவது யங் ஏஜ்ல லெஸ் than 20 லெஸ் than 30ல இருக்கிறவங்க, ஐடி பீப்புள், இந்த டெக்கீஸ் யாரெல்லாம் லேப்டாப்ல ஃபுல் டைம் உட்கார்றாங்களோ அவங்களுக்கு அது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா நெட்ல பார்த்து 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 இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் சொல்லி இந்த 2-3 டாக்டர்ஸ் வந்திருக்காங்களே இப்போ ரொம்ப ஃபேமஸா, சாண்டி ஜாக்கப் இருக்காரு, டாக்டர் பால் இருக்காங்க. அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தபடி மோட்டிவேட் ஆகி நாங்களும் பண்ணுவோம் சொல்லி பண்றாங்க. பட் அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. ப்ரோக்ராம் எதுவுமே கெடுதல் கிடையாது. ஆனா உங்க உடம்புக்கு அது செட் ஆகுமா ஆகாதா, அது பல பேருக்கு தெரியறது இல்ல. எஸ் மகேஸ்வரி மேம், உங்க ரிசல்ட் இன்னைக்கு நிறைய இன்டராக்ஷன் இருக்குங்க. ஏன்னா எல்லா ஸ்டேஜ்ல எல்லாரும் வந்து அடி வாங்கியிருக்கோம். சோ யாரெல்லாம் இருக்கீங்களோ உண்மையை சொல்லுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா நீங்க என்ன ஒயிட் பிளட் சேம் பிளட் தான் எல்லாருக்குமே. சொல்லுங்க மேம். ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங் ஆல். ஆக்சுவலா நானும் தான் சார் நிறைய ட்ரை பண்ணதுல இது வந்து கண்டினியூஸா ஒரு 10 நாள் ட்ரை பண்ணேன். அந்த 10 நாள்ல மேம் சொன்ன மாதிரி தான் கோவம் ஃபர்ஸ்ட் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஏன்னா அந்த பசியை ஒரு 11 மணி 11:30 மணிக்கு நான் கொண்டு போகப்போ, ஆக்சுவலாவே நான் 9:30 10 மணிக்கு சாப்பிட்டாலும் அந்த 11:30 வரைக்கும் நம்ம தண்ணி தவிர வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி தான் டாக்டர் பால் அப்படிங்கிறவங்களோட யூடியூப் பார்த்து தான் சார் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா 1 கிராம் கூட குறையல. கோவம் ஜாஸ்தியா வந்துச்சு. சாயங்காலம் ஒரு 6 மணிக்குள்ளார சாப்பிடணுங்கிறதுக்காக அந்த 11 மணில இருந்து 6 மணிக்கு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் போல. அந்த ரொம்ப நேரம் கேப் விட்டு வந்து சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கறதுனால எனக்கு குறையவும் இல்ல. ரொம்ப கோவம், ஒரு மாதிரி ஒரு உடம்பே வந்து ஷிவரிங்கா இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆச்சு. 10 நாளைக்கு மேல நான் அதை கண்டினியூ பண்ணல. ஏன்னா ஒரு வெயிட் லாஸ் எதுவுமே நடக்கவும் இல்ல. சரி எது கண்டினியூ பண்ணுவானே அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சு. நான் அதுவரை எல்லாருக்கும் தம்பட்ட அடிச்சுட்டு ரொம்ப சூப்பரான ப்ரோக்ராம், நான் அதை ஃபாலோ பண்றேன்னு வேற ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருந்தேன். கடைசியில அந்த புலி வருதுங்கிற கதை ஆயிடுச்சு. இப்போ உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க, நீங்க ஒல்லியானா தான் நம்புவாங்க எல்லாரும். கண்டிப்பா சார். இப்போ நம்ம கம்பெனிக்கு வந்து நான் வந்து சூப்பரா ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன். இந்த ஹங்கர்ங்கிற ஃபீல் இல்ல, கோவமே சுத்தமா இல்லாம ஜாலியா இருக்கிறது, அப்படியே ஹாப்பியா சாப்பிட்டுட்டு ஹாப்பியா இருக்கிறேன் சார் நான். ஆசம் மேம், ஆசம். மகேஸ்வரி மேம்க்கு ஒரு நல்ல கிளாப் பண்ணிடுவோம். உங்களை ஸ்பாட்லைட்ல இருந்து எடுத்துருங்க. எஸ், தேங்க்யூ. சோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து தவறு கிடையாதுங்க. இது டயட் பிளான் கிடையாது. இதுல நல்ல தம் கட்டு தான் கட்டணும். ஏன்னா அந்த கேப்புக்கு வந்து நீங்க கேப் கொடுக்கும்போது உங்களுக்கு பசி எடுக்கும். பட் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல ஒரு ரொம்ப தின் லைன், டாக்டர் பால், டாக்டர் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ எல்லா டாக்டர்ஸும் ஒரு லைன் சொல்லியிருக்காங்க. இது அடிப்பிச்சு பண்ணக்கூடாது. அடிப்பிச்சு பண்ணக்கூடாதுன்னா உடனே கிடாது. அதுக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இன்டர்மீடியன்ட் டைமிங் இருக்கு. அதை யாரும் புரிஞ்சுக்கல. மொத்தத்துல என்னன்னா, ஒரு வீடியோ பார்த்துட்டோ, ஒரு ஆடியோ பார்த்துட்டோ, இல்ல ஒரு கூகுள்ல இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் பார்த்துட்டோ நான் வெயிட் லாஸ் பண்ண இறங்கினேன்னா என்ன மாதிரி மடையன் யாரும் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, அவங்க யாரோ ட்ரை பண்ணிருக்காங்க, அவங்க தன்னோட புக்ல எழுதியிருக்காங்க, தன்னோட இந்த அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எழுதியிருக்காரு. அவர் உடம்புக்கு நடந்தது உங்களுக்கு நடக்குமா நடக்காதுன்னா எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது, எந்த விதமான கேரண்டி கிடையாது, எந்த விதமான வாரண்டி கிடையாது. சோ அதை அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அதுல இறங்குறீங்கன்னா முதல்ல அதை ட்ரையல் பண்ணணும். சோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணக்கூடியவங்க, ட்ரை பண்ண போறவங்க முதல்ல இத பத்தி கத்துக்கங்க. ரெண்டாவது, எடுத்த உடனே 16 மணி நேரம் 8 மணி நேரம் ஃபாஸ்டிங்
8 மணி நேரம் சாப்பிடுறது 16 மணி நேரம் ஃபாஸ்டிங், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாலும் ரொம்ப டேஞ்சரஸ். அது உடம்புக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான பாதிப்பு கொடுத்துரும். அது ரிசல்ட்டே வேற லெவல்ல போயிடும். அது ரெண்டாவது, டக்குன்னு எனர்ஜி டிராப் ஆகும் அண்ட் மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமா வரும். அண்ட் லாங் டர்ம் வெயிட் லாஸ்க்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ண போறது இல்லை. ஸோ முதல் விஷயம் இஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் ஹை வெயிட் லாஸ். இது யாருக்கு ஹெல்ப் பண்ணலாம்? கொஞ்சம் நன்னா இதை பத்தி கத்துட்டு இருக்கிறவங்க அண்ட் ஜஸ்ட் ஒரு 5-6 கிலோ கம்மி ஆக்கணுங்கிற இருக்கிறவங்க, ஒரு ஐடியல் வெயிட்டுக்கு 5-6 கிலோ இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணா அவங்களுக்கு உறுதியா இருக்கும். ஆனா ஹையர் வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணும்போது உடம்புக்கு விபரீதங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி பாலியோ அண்ட் கீட்டோ டயட், இது வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்டிவ். நமக்கு நானும் பாலியோ டயட் எடுத்தேன், நிறைய விஷயங்கள். இந்த பாலியோ டயட் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எனக்கு என்ன கண்டிஷன் நடந்ததுன்னா, பாலியோ டயட்ல கோயம்புத்தூர்ல ஈரோடு திருப்பூர்ல ஒரு டாக்டர் இருக்காரு, டாக்டர் அருண்குமார் சொல்லி, நிறைய வீடியோஸ் எல்லாம் வரும். அவரை பார்த்து நான் ரொம்ப மோட்டிவேட் ஆகி அவர்கிட்ட ப்ராப்பரா ஃபீஸ் பே பண்ணிட்டு அவர் எனக்கு ஒரு டயட் பிளான் கொடுத்தாரு. இப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் போகும்போது நம்ம ஒரு விஷயம் கவனிச்சிருக்கோம், எல்லாரும் ஒரே டயட் பிளான் தான் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, சேம் டயட் பிளான். எல்லாரும் தனக்கு அவரோட பேரை மாத்தி கொடுத்துருவாங்க. அதை மொத்தத்துல பாத்தீங்கன்னா என் உடம்புக்கு பர்சனலைசேஷன் கிடையாது. அதுல பார்த்தோன்னா நான்வெஜ் பீப்புளுக்கு இந்த டயட் பிளான் ரொம்ப உகந்தது பாலியோ. ஆனா நான்வெஜ்ல சில விதிமுறைகள் இருக்கு. இது வந்து பல பேர் தவறு பண்ணியிருக்காங்க. பாலியோ எடுத்து வயத்துல அல்சர் வந்தவங்க ஜாஸ்தி, பாலியோ எடுத்து வெயிட் லாஸ் பண்ணவங்க கம்மி. உண்மையை சொல்லுங்க, யாரெல்லாம் பாலியோ ட்ரை பண்ணிருக்கீங்க? பாலியோ கீட்டோ யாரெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க? என்னங்க இது, யாருமே இல்லையா பாலியோ டயட் கீட்டோ டயட் ட்ரை பண்ணவங்க? ஏன் ரிவ்யூல கிடைச்சவங்க எல்லாருமே வந்து நான்வெஜ் எடுத்தவங்க. நான்வெஜ் காரங்களுக்கு சொர்க்கம். நானும் நான்வெஜ் சாப்பிடுறேன், நான்வெஜ் எடுத்துக்கலாம். அதுல மெயினா வந்து சிக்கன், மட்டன், எக்கு, புரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கிற மாதிரி வரும். லோ கார்ப் ஹை ஃபேட் டயட், இது LCHB சொல்லுவாரு, LCHF, லோ கார்ப் ஹை ஃபேட் டயட். இந்த பேட்டர்ன்ல வந்து எடுக்க சொல்லும் போது என்ன ஆகுறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப மஜாவா இருக்கும். ஐயோ சிக்கன் சாப்பிடணும் வச்சுக்க. அவர் கிளியரா சொல்லியிருக்காரு, சிக்கன்னா பாயில்டு சாப்பிடணும். இங்க சிக்கன்னா ஃப்ரைடு, ரோஸ்டட், கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், அந்த மாதிரி போய் சிக்கன் சாப்பிட்டா என்ன ஆகும்? வயறு பூரா அல்சர் ஆயிடும். இதுதான் நடந்திருக்கு எல்லாருக்கும். சோ பாலியோ ட்ரை பண்ணவங்க ஃபெயில் ஆகி குப்புற பிடிச்சு விழுந்து நம்ம மூக்கல் அடிபட்டது கதையெல்லாம் இதுதான் காரணம். ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள்ல போய் நம்ம போய் இறங்கி நம்ம தவறான முறையை பிராக்டிஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு அது சரியாகமா ஆகாதா சொல்லி தேடி இதை போய் ட்ரை பண்ணவங்க ஏராளம். அதே மாதிரி அவங்களுக்கு பயங்கரமா அடி கிடைச்சது காரணமும் இதுதான். சோ பாலியோல நீங்க கவனமா பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டிவ் ஹார்ட் டு மெயின்டைன், ரொம்ப கஷ்டம் இதை மெயின்டைன் பண்றது. அண்ட் நியூட்ரியன் கேப்ஸ் இருக்கும். ஏன்னா பாலியோல என்னன்னா லோ கார்ப் ஹை ஃபேட், புரோட்டீன் காணும். சோ புரோட்டீன் அடிக்குவேட்டா இருக்கானா? நிறைய இடங்கள்ல கிடையாது. ஃபேட்ஸ் நிறைய போகும்போது தப்பான ஃபேட்ஸ், பேட் ஃபேட்ஸ் உள்ள போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பாசிபிள் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. என்னன்னா கொலஸ்ட்ரால் லெவல் கூடுறது பலவே இருக்கு. லாங் டர்ம் சஸ்டைனபிலிட்டியில கொஸ்டினபிள் கிடையாது. சோ இப்ப எப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒரு மலை ஏறுறாரு பாருங்களேன். இப்போ பாலியோ வெயிட் லாஸ் எல்லாமே எப்படின்னா, நீங்க ஒரு பக்கம் மலை ஏறுறீங்க, அந்த மலையில வெறும் ஏத்தம் தான் வந்துட்டு இருக்கு. அந்த ஏத்தம் ஏறிட்டு ஒரு பக்கத்துல வந்தோடனே அந்த மலையில ஒரு நிரப்பு வருது. நிரப்புனா ஸ்ட்ரெயிட், ஒரு ஸ்ட்ரெயிட் ஏரியா வருது. அந்த ஸ்ட்ரெயிட் ஏரியால நீங்க வந்து கொஞ்ச நேரம் விஸ்ராமம் பண்ணி, அதாவது யூ ஹேவ் டு சிட் டவுன் தேர், வெயிட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து திருப்பி மேலே ஏற தொடங்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல போன உடனே ஓரளவுக்கு ஒரு பாலியோலயோ ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லயோ ஒரு 2 கிலோ 3 கிலோ கம்மியான உடனே நமக்கு தான் எல்லாம் தெரியுமே, நாம திருப்பி ட்ரை பண்ணுவோமே சாப்பிடறதுக்கு. குறைச்ச வெயிட்டோட 2 மடங்கு ஜாஸ்தி தான் கூடி இருக்குல்ல. யாருமே வந்து குறைச்ச வெயிட்ல இருந்து திரும்பி கூடாம இருந்ததே இல்லை. இப்போ என்ன பாத்தீங்கன்னா, நான் வந்து முதல்ல 38 கிலோ 32 கிலோல எனக்கு ஒரு வாட்டி அடிபட்டது, நின்னுடுச்சு. அப்படியே வெயிட் லாஸ் நின்னுடுச்சு. திருப்பி அதுக்கப்புறம் 38 கிலோல வந்துருச்சு, நின்னுடுச்சு. ஒரு வருஷத்துல நின்னுது. இப்போ 44 கிலோ வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 2 months ஆயிடுச்சு எனக்கு. சோ நான் என்ன பண்றேன்னா, நான் கூடல, ஆனா குறைச்சதை நான் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பல பேர் இந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு, ஏன் எந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ல போனாலும் இந்த மாதிரி தவறுகள் பல பேர் பண்ணி திருப்பி வெயிட் கெயின் தான் இருக்கு, தவிர வெயிட் லாஸ் ஆகல. அதான் முடிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி பல பேருக்கு வந்து பிரச்சனைகள் வந்திருக்கு. இதுக்குண்டான காரணம் என்னன்னா, அகைன் பர்சனலைசேஷன். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் என்னது? அந்த உறுதுணை சப்போர்ட் யாரு சொல்லி நான் கேட்க போறேன் எல்லாரும். அதுதான் என்னோட கொஸ்டின். அட் தி எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் நான் கேட்பேன். எல்லாரும் அதுக்கு எனக்கு ஆன்சர் கொடுக்கணும். சோ பாலியோ யாருமே எடுத்தது இல்லை, யாரும் தெரிஞ்சது இல்லை பாலியோ. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கிராஷ் டயட். பாடி வின்ஸ், மைண்ட் ஃபெயில்ஸ், தென் டோட்டல் கொலாப்ஸ். இதுல வந்து இன்ஸ்டன்டா வெயிட் லாஸ் நடக்கும் அண்ட் பயங்கரமான ரீகெயின் நடக்கும். அண்ட் நியூட்ரிஷன் கேப்ஸ் அண்ட் லாங் டர்ம் ஹேபிட்ல ஃபாலோ பண்ண முடியாது. இதை நிறைய பேர் பண்ணிருக்காங்க. விரதம் இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, சஷ்டி விரதம், கந்த சஷ்டி விரதம், அந்த விரதம், இந்த விரதம், ஏகாதசி விரதம், துவாதசி விரதம், பாதி நாள்கள் விரதம் இருக்கிறது, தண்ணி குடிக்கிறது. நார்த்ல எல்லாம் இதோட கேவலமான கண்டிஷன் ஆகும். அங்கெல்லாம் வந்து விரத்து சொல்லி உட்காருவா. அந்த விரத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல தம் கட்டுவாங்க. பால், ஃப்ரூட்ஸ், உப்பு போடாத உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. நம்ம விரதத்துல இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி யாராவது இருந்திருக்கீங்களா? கிராஷ் டயட் இதெல்லாம் யாருமே கேள்விப்பட்டது இல்லையா? பண்ணிருப்பீங்க எல்லாரும், ஆனா யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க.
ஆஹா, வெரி குட். ஒய் பிளட் சேம் பிளட். சொல்லுங்க. எஸ் சார். ஹாப்பி ஈவினிங் சார். சார் ஆ. நீங்க சொன்ன மாதிரி சாப்பிடாம இருந்தா வெயிட் லாஸ் ஆகும், அதை ட்ரை பண்ணிருக்கேன். ம். ஆக்சுவலி அது ரொம்ப லாங் பிஃபோர்ல இருந்தே இந்த ஹேபிட் எனக்கு உண்டு. காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது கூட. சோ சாப்பிடாம இருந்தோம்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆயிரும் அப்படின்னு சம்டைம்ஸ்லாம் 2 டேஸ்லாம் ட்ரை பண்ணி எங்க அம்மா எல்லாம் ரொம்ப ஃபெயிண்ட் ஆயிலாம் விழுந்திருக்கேன். ஓ, பிடிவாதம் அந்த ஏஜ்ல அந்த பிடிவாதம் இருக்கும்ல. இப்பனா பயம் வரும். அந்த ஏஜ்ல அந்த பிடிவாதம் பரவாயில்ல, இன்னும் ஒரு வேலை, நாளைக்கு ஒரு நாள் வெறும் தண்ணி குடிச்சிட்டு ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் லெமன் ஜூஸ் குடிச்சா ரெஃப்ரெஷ் ஆயிரும் அப்படின்னு மைண்ட் செட். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன். சரி, வேற யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா கிராஷ் டயட்? சொல்லுங்க மேம். இதுல வேற என்ன ஆச்சு உங்களுக்கு பிரச்சனை? ஒரே ஒரு ஃபெயிண்ட் விஷயம். ஆனதுதான். பிகாஸ் நம்ம அந்த டைம்ல வந்து இப்பயாச்சும் எல்லா லேடிஸ் கொஞ்சம் வீட்ல இருக்கோம். அப்ப வந்து அப்படி கிடையாது. வெளிய காலேஜ், ஸ்கூல்ல இந்த மாதிரி போற இடத்துல எனர்ஜி சுத்தமா லாஸ் ஆயிடும், கான்சென்ட்ரேஷன் இருக்காது, மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் நான். ஆ. சோ அதெல்லாம் இது பண்ணிருக்கேன். ஒன் டே ஃபுல்லா சாப்பிடாம. இதை சாப்பிடாம இருக்கும்போது கிராஷ் டயட் பண்ணும்போது நம்ம வயிறு ரணகலம் ஆயிடும். ஏன்னா ஆசிட் ஃபார்மேஷன் கூடி அசிடிட்டி, ப்ளோட்டிங், வயிற்றுல அல்சர் இதெல்லாம் பல பேருக்கு வந்திருக்கும். சோ இந்த டெக்னிக் நமக்கு ஃபெயில் ஆச்சு. சரியா? சோ இந்த மாதிரி இது நான் பண்ணல. ஆனா எனக்கு இது பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து ஹை பிஎம்ஆர், எனக்கு பசி இருக்கும். காமனா பண்றது எல்லாருமே ட்ரை பண்றது என்னன்னா ஜிம்முக்கு போறது. எத்தனை பேர் ஜிம்முக்கு என்ரோல் பண்ணீங்க? இது 4வது டெக்னிக். ஜிம்முக்கு என்ரோல் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஜிம்முக்கு என்ரோல் பண்ணி பணம் கொடுத்துட்டு போகாம இருந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? மலர் கணேஷ் ஆஸ் யூஷுவல். எஸ். யாசர் அரஃபாத் சார், தட்சிணாமூர்த்தி சார், நீங்க எல்லாம் ஜிம்முக்கு போயிருக்கீங்களா? சார் நான் போயிருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டான்லி சார். ஓகே, ஸ்டான்லி சார் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க. எஸ் மலர் மேம், நீங்களும் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க சார். அன்மியூட் ஆயிடுச்சு, தெரியாது. சொல்லுங்க. எஸ் சார். நீங்க சொன்ன மாதிரி 1 இயர்க்கெல்லாம் பே பண்ணிட்டு வீக்லி ஒரு ஒன்ஸ் போர் அடிக்கும் போது, அப்பப்ப தோணும் போது, நமக்காக ஒரு மைண்ட் செட் இருக்கும் போது போயிட்டு அந்த மாதிரி பண்ணிருக்கேன். அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டும் ஆனது இல்ல. ஸ்டான்லி சார், நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 1 மந்த் போவோம், கன்சிஸ்டன்டா போவோம். ஆனா வெயிட் லாஸ் ஆகாதா, அதனால டிசப்பாயிண்ட் ஆயிட்டு அடுத்த மாசம் போறது இல்ல. என்ன நடக்குது? அந்த தவறுகள் என்ன நான் சொல்றேன். இப்போ ஸ்டான்லி சார், நீங்க சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ். சார் நானும் அப்படிதான் 2021 ஒரு 6 மந்த் போனேன், ஜிம்முக்கு போனேன். அப்புறமா என்னால கண்டினியூ பண்ண முடியும். நீங்க என்ன வெயிட்ல இருந்தீங்க? நான் அப்போ வந்து 70ல இருந்தேன். ஓகே, இப்போ எவ்வளவு கம்மியா இருக்கு உங்களுக்கு? இப்போ வந்து சார் அன்மியூட் பண்ணுங்க சார். சார் 3 kg கம்மியா இருக்கு. 67ல இருக்கேன் இப்போ. இது சுகர்னால கம்மியா இருக்கா இல்ல நார்மலி நீங்க ஏதாவது அது பண்ணிருக்கீங்களா? தெரியல, அது எனக்கு இப்போ இந்த சுகர்னால வெயிட் லாஸ் ஆகக்கூடாது சார். அது டேஞ்சர் ஆகும். சரியா? அதை கவனிக்கணும் நமக்கு. சுகர்னால வெயிட் லாஸ் ஆகுறதுனா நம்ம உறுப்புகளை டேமேஜ் பண்ண தான் இருக்கும். சரி, இப்போ ஜிம்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னது அதை பத்தி சொல்றேன் நான். நம்ம ஜிம்முக்கு போகும்போது நம்ம 1ஆம் தேதி ஆஃபர் போடுவாங்க. 1+1 ஆஃபர், 2+1 ஆஃபர், 4 months 1 ஃப்ரீ, 12 monthsக்கு பே பண்ணா 15 months ஃப்ரீ. இதெல்லாம் பேசுவாங்க. பணம் இருக்கிறவங்க பணம் கட்டிடுவாங்க. பெரும்பாலும் ஜிம்முக்கு போறவங்க பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து தான் மோட்டிவேட் ஆகி போயிருப்பாங்க. யாரோ ஒரு பாடி பில்டரை பார்த்து மோட்டிவேட் ஆகி போவாங்க. எத்தனை பேர் போயிருக்கீங்க இந்த மாதிரி? நான் போயிருக்கேங்க. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம எடுத்த உடனே முதல் நாளைக்கு போயிட்டு அந்த ட்ரெயினர் அங்க இருப்பாங்க. சார் நீங்க கார்டியோ பண்ணுங்க, சார் நீங்க இது பண்ணுங்க, சார் நீங்க இது பண்ணுங்க. நாம அவர் முன்னாடி பந்தா காட்டிட்டு நம்ம தப்பான விதத்துல அந்த வெயிட்ஸ் தூக்குறது, பெஞ்ச் பிரஸ் அடிக்கிறது, பார்பல் கர்வ்ஸ் தூக்குறது, எல்லாம் தவறுதெல்லாம் பெஞ்ச் பிரஸ் அடிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு பிடிக்காத இடத்துல எல்லாம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேருவோம். இதுதான் நடக்கு நம்ம கூட. எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கு? எனக்கு நிறைய நடந்திருக்கு. சோ அதுக்கு பிறகுதான் இது வந்து ப்ராப்பரா புரிஞ்சுக்கணும். 2வது, எங்க ஜிம்முக்கு போனாலும் தப்பான நேரத்துல வெயிட்டை செக் பண்றது. சாயங்காலம் தான் எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போவோம். லேடிஸ் எத்தனை பேர் போயிருக்கீங்க ஜிம்முக்கு? உண்மை சொல்லுங்க. ஆவுன பணம் வாங்கியாதான் ஜிம்முக்கு போயிருப்பீங்க நிறைய பேர். யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சோ ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது தப்பான நேரத்துல ஜிம்ல போகும்போது வெயிட் செக் பண்றது, ஜிம்ல இருந்து வரும்போது வெயிட் செக் பண்றது அப்படி கிடையாதுங்க. விடிகாலையில போகும்போது எம்டி ஸ்டமக்ல அங்கதான் வெயிட் செக் பண்ணணும். தவறான நேரத்துல வெயிட் செக் பண்ணும்போது அதுக்கு ரிசல்ட் வராது. இதுக்கு மேல அடுத்த பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எங்க ஜிம் போனாலும் ஐதர் அதுக்குள்ள ஒரு காஃபி பார் இருக்கும், இல்லாட்டி டீ பார் இருக்கும், இல்லாட்டி பக்கத்துல ஏதாவது சாயா கடை, பஜ்ஜி போண்டா சமோசா கடை, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபுட் ஜாயிண்ட் இருக்கும். ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு குரூப்போட சேர்ந்து வெளியில வந்து சாப்பிடாம போறது சரித்திரமே கிடையாது. 100% அந்த மாதிரி தான் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது? ஜிம்மும் ஃபெயில் ஆயிடுறது நமக்கு. இதுதான் மெயின் ப்ராப்ளம் ஜிம்ல. பிளஸ் ஜிம்ல எப்பவுமே போகும்போதும் குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம். நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டாலே எனக்கு எல்லாமே நடந்துன்னு நினைச்சுப்பாங்க. கிடையாதுங்க. ஜிம்ல நீங்க ஃபீஸ் பே பண்ணும்போது அந்த ஜிம்முக்கு உண்டான எக்யூப்மெண்ட்டுக்கு உண்டான யூசேஜ் சார்ஜஸ் தான் நீங்க பே பண்றீங்க. நீங்க அந்த ஜிம்ல வந்து ட்ரெயினிங் எந்த விதமான சார்ஜஸ் பே பண்ணல. கொஞ்சம் ஹை அண்ட் ஜிம்ஸ் தான் ஒரு பேசிக் ட்ரெயினர் இருப்பாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்க உடம்புக்கு என்ன தேவை சொல்லி. ஆனால் மாத்திரைகள் எல்லாமே இருக்கு. ஆனா என் உடம்புக்கு என்ன தேவை நான் டாக்டரை போய் கேட்டு டயக்னைஸ் பண்ணி எனக்கு வேண்டிய மாத்திரை சாப்பிட்டாதான் எனக்கு கரெக்டான ரிசல்ட், இல்லாட்டி விபரீதம். இதுதான் நடந்திருக்கு எல்லாரும் கூட. அதனாலதான் ஜிம்முக்கு போனவங்க எல்லாம் ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்போ இந்த வருஷத்துல போன வருஷம் ஜூலைல இருந்து நான் வந்து கண்டினியூஸா ஒரு ட்ரெயினர் ஹையர் பண்ணி 8 கிளாஸ் பர் மந்த் அவர் ட்ரைனிங் எடுத்து அவர் இருக்கும்போது தான் ஜிம்ல நான் எக்யூப்மெண்டே தொட்டேன்.
எனக்கு அப்பதான் புரிஞ்சது ஒரு ஒரு பொசிஷனுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு. நம்ம டம்பல்ஸ் இப்படி தூக்கும் போது நமக்கு என்ன பொசிஷன்ல இருக்கணும், கைகளுக்கு மேல தூக்கும் போது நம்ம கைகள் என்ன பொசிஷன்ல இருக்கணும், ஒவ்வொரு பொசிஷன்ல ஒவ்வொரு மசிலுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம தவறுதலா தூக்கிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு மசிலும் உடம்புல இருக்கிற உறுப்புகளை கூட டேமேஜ் பண்ற அளவுக்கு அந்த எக்யூப்மெண்ட் உண்டான பலம் இருக்கு. சோ தவறுதலா ஏதாவது பண்ணோம்னா நமக்கு விபரீதங்கள் ஜாஸ்தி ஆகுது. அப்ப என்ன ஆகுறது, ஒரு 10 நாளைக்கு முடங்கி ஜிம், பணம் பே பண்ணது அப்படியே போறது, நம்ம ஜிம்முக்கு போறது இல்ல, ரிசல்ட் வரது இல்ல, ஃபெயிலியர் ஆயிடுறோம். புரிஞ்சுதா? சோ இதுதான் பல பேருக்கு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு பிரச்சனைகள்ல. சோ அடுத்தது இதெல்லாம் போக இதுல மெயினா என்னன்னா, நமக்கு வெயிட் லாஸ்க்கு வரவங்க, வெயிட் கெயினுக்கு வரவங்க சாப்பிடாம ரிசல்ட்டே எடுக்க முடியாதுங்க. சாப்பிட்டா தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சாப்பாடை தியாகம் பண்ணிட்டோம், சாப்பாட்டுல குறைபாடு வச்சுட்டோம், நம்மளால எந்த விதமான ரிசல்ட் எடுக்க முடியாது. சரி, இப்போ நீங்க எல்லாம் ரெடியா? உங்களுக்கு ஈஸியஸ்ட், ஃபாஸ்டஸ்ட் அண்ட் த டேஸ்டியஸ்ட் சொல்யூஷன் வேணுமா? யார் யாருக்கு வேணும் டக்குனு கை தூக்க பாப்போம். லெட் அஸ் see. இதெல்லாம் கஷ்டமான மெத்தட்ஸ், ஈஸியான மெத்தட்ஸ் யார் யாருக்கு வேணும்? பத்மகுமார் சார், வெரி குட், சூப்பர், ஐ அம் வெரி ஹாப்பி. யாசர் சார், எதுக்கு வந்திருக்கீங்க சார்? கை தூக்குங்க சார். வெயிட் லாஸ் வந்திருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட். சைதா மேம் இருக்கீங்களா? கிறிஸ்டபர் சாருக்கு டயபிட்டிஸ்ல இருந்து வெளியில வரணும், அவர் வந்துருவாரு. நம்ம கூட வந்துட்டாருன்னா அவரும் வந்துருவாரு. சூப்பரா, ஃபேண்டாஸ்டிக். சோ ஈஸியஸ்ட் அண்ட் த மோஸ்ட் எஃபெக்டிவ். பாருங்க, நீங்க எல்லாம் உத்தியோகம் பண்றவங்க, நீங்க எல்லாம் வேலைக்கு போறவங்க, நீங்க எல்லாம் சொந்தமா தொழில் பண்றவங்க, நம்ம எல்லாருமே நம்ம வேலையை பார்ப்போமா, நம்ம உடம்ப பார்ப்போமா? பழைய காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஜெனரல் பிசிஷியன் இருப்பாங்க, அவர் வந்து குடும்ப டாக்டர் மாதிரி. அவ அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி, தாத்தா, பாட்டி, அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அந்த டாக்டருக்கு அவரை இப்படி ஜஸ்ட் விரல தொட்டு பார்ப்பாரு, நம்ம கையை தொட்டு பார்ப்பாரு. ஓ, இந்த ப்ராப்ளமா, நீ ஒண்ணு செய், இதை சாப்பிடு. மாத்திரை கொடுக்க மாட்டாரு, ரொம்ப ஆசைனா ஏதாவது ஒரு ஸ்வீட் டேப்லெட் கொடுத்து இதை சாப்பிட சொல்லுவாரு. அது பேரு பிளசிபோ எஃபெக்ட். பிளசிபோ எஃபெக்ட்னா என்னன்னா, அதாவது அந்த ஸ்வீட் மாத்திரையை கொடுத்துட்டு மாத்திரை கொடுத்த மாதிரி காட்டிக்கிறது. ஆனா உண்மையிலேயே மாத்திரை கொடுக்க மாட்டார் அவரு. எதுக்குன்னா அவருக்கு தெரியும் இந்த ப்ராப்ளத்துக்கு இது மாத்திரை சொல்யூஷன் கிடையாது, இது தூங்கினா சரியாயிடும், இல்ல சாப்பிட்டா சரியாயிடும், அந்த மாதிரி இது கண்டிஷன்ல இருக்கும். சோ இன்னைக்கு நீங்க எல்லாம் உங்களோட ரிசல்ட் எஸ் சொன்னதுனால ஐ எம் பிரசன்டிங் டு யூ த மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் த மோஸ்ட் ஹெல்தியஸ்ட் வே டு கம் அவுட் ஆஃப் யுவர் வெயிட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ். உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கோ, வெயிட்டை கூட்டத்துக்கோ, சுகர்ல இருந்து வெளியில வரதுக்கு, பிபில இருந்து வெளியில வரதுக்கு, கொலஸ்ட்ரால் இருந்து வெளியில வரதுக்கு, தைராய்டு ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு அருமையான ஒரு ஈஸியான மெத்தட் வந்து ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் நாம யூஸ் பண்ற பிராண்ட் 5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 95 நாடுகள்ல பிரபலமா இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 கோடி பேர் இதை வந்து டெய்லி காலை உணவா எடுத்துக்கிறாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. அண்ட் எல்லாரும் உறுதியான ஒரு தன்னம்பிக்கையோட தன்னோட வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போறாங்க. மெயின் அதுல என்ன கிடைக்கிறது? கன்வீனியன்ஸ். அதாவது நம்ம வீட்டுல இருக்கிற லேடி, இங்க இருக்கிற லேடிஸ் எத்தனை பேரு பிரேக்ஃபாஸ்ட் பண்றதை நிறுத்திருக்கீங்க? காலையில பிரேக்ஃபாஸ்ட் தனியா பண்றதை நிறுத்திருக்கீங்க? பையனுக்கு தனி பிரேக்ஃபாஸ்ட், பொண்ணுக்கு தனி பிரேக்ஃபாஸ்ட், மாப்பிளைக்கு தனி பிரேக்ஃபாஸ்ட், தாத்தாக்கு தனி பிரேக்ஃபாஸ்ட், பாட்டிக்கு தனி பிரேக்ஃபாஸ்ட். சொல்லுங்க எல்லாரும் டக் டக்குன்னு. அனிதா மேம், எத்தனை பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி இருந்தது உங்க வீட்ல? ஹாப்பி ஈவினிங் ஆல். சொல்லுங்க. எங்க வீட்ல எப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படின்னா எங்க வீட்டுக்காரருக்கு தனியா செய்யணும், குப்பி சாருக்கு. நான் எனக்கு தனியா செஞ்சுப்பேன், என் பாப்பாக்கு தனியா செய்யணும், என்னோட சனுக்கு தனியா செய்யணும். 4 பேருக்கும் 4 டிஃபன் செஞ்சுட்டே இருக்கணும். ஆனா இப்ப எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. பண்ணி முடிச்ச உடனே மத்தியானத்துக்கு சாப்பாடு வந்துருமா? அது வேற, அது வேற தனியா பண்ணா. ஆமா, இப்ப ரொம்ப ஈஸி, ஒரு நிமிஷத்துல ரெடி ஆயிடுது. அது ரொம்ப ஹெல்தியா, ஹாப்பியா. அனிதா அருளா, நீங்க சொல்லுங்க. எஸ் சார், இதுக்கு முன்னாடி 4 இருந்தது சார். 4 பேருக்கு டிஃபன் செய்ய வேண்டியதா இருந்தது. இப்ப வந்து 3 தான் சார். 3 பேர் தான். சோ இத பாருங்க, ஒரே குடும்பத்துல நான், என் வைஃப், என் பொண்ணு, எங்க அம்மா, 4 பேருக்கு மிஞ்சி போனா 15 நிமிஷம் பேர் எடுக்கிறோம் சார். மட்டும் பண்ணணும். சொல்லுங்க சரவணா மேம், உங்களுக்கு வேற ஏதாவது சேலஞ்ச் இருந்ததா இருக்கா? ஹாப்பி ஈவினிங் சார். எனக்கு சேலஞ்ச் என்னக்கா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ன்றது ஃபர்ஸ்ட் கிடையாது, டீ பிஸ்கெட் தான் எங்க வீட்ல. டீ காஃபி பிஸ்கெட் நைஸா முடிச்சிட்டீங்க. ஓகே, அதோட முடிஞ்சிரும். பட் அதுதான். ஆனா டீ பிஸ்கெட் வந்து இந்த பல்லுக்கு மட்டும் தான். பிரேக்ஃபாஸ்ட்க்கு தனியா எடுத்துட்டு போனோம் இங்க இருந்து. அங்க போய் ஆபீஸ்ல போய் வடை சாப்பிடணும், வடைக்கு தொட்டுக்கிறதுக்கு காபி வேணும், அந்த மாதிரி நான் இருந்தேன். சொல்லுங்க. எஸ் தட்சிணாமூர்த்தி சார். காலையில எழுந்துக்கிறதுன்றது ஆகாது நமக்கு. ஏன்னா 7 மணின்றது 8 மணி அப்படி எழுந்துருச்சு அவசரமா பசங்களை அப்படியே புடிச்சு தள்ளி விடுற மாதிரி வேகமா ஸ்கூலுக்கு தள்ளி விட்டுட்டு இப்படிதான் ரொட்டீனா இருந்தது. இப்ப நம்ம கம்யூனிட்டியில வந்து சீக்கிரம் எழுந்துக்கிறதா இருக்கட்டும், ஆக்டிவா இருக்கிறதா இருக்கட்டும். அதை விட நூடுல்ஸ் எல்லாம் கூட 2 மினிட்ஸ். நம்ம ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் 1 மினிட் சூப்பரா பசங்களே போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் ஈஸியா. சோ இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு சார். சூப்பர் மேம், சூப்பர். சோ மலர் மேம், உங்களோட பையனோட ரிசல்ட் ஷேர் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருந்தீங்க வீட்ல? ஸ்கிப் பண்ணி தான் இருக்கும். காஃபி அண்ட் ஒரு பிஸ்கெட்டோட எங்க லைஃப் எல்லாருக்குமே 4 பேரு, நானு, ஹஸ்பண்ட், என் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அதுதான், அவங்களும் அதுதான் விரும்பினாங்க. சோ அப்படியே விட்டுட்டேன். பட் இப்போ வந்து மாற்றமாயி ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு போறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதை நினைச்சு கூட பார்க்க முடியல பழைய லைஃப் ஸ்டைல். எல்லாருக்கும் நல்ல ஒரு கிளாப், சூப்பர் கிளாப். சோ ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல மெயின் வந்து கன்வீனியன்ஸ் இஸ் வெரி வெரி ஹை.
ரொம்ப மாடரேட்டான இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல ரிசல்ட் கிடைக்கிறது. அதெல்லாம் பார்க்க போகும்போது கிராஷ் டயட்ல கன்வீனியன்ஸ் கிடையாது, ரொம்ப இன்கன்வீனியன்ஸ். அதே மாதிரி பேலன்ஸ் நியூட்ரிஷன் கிடைக்குமானா கிடையாது. ஹெர்பல் லைஃப்ல எல்லாத்துலயுமே பாருங்க பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், நெகட்டிவ் பாயிண்ட்ஸே கிடையாது எங்கேயுமே. சோ இவ்வளோ ஈஸியான ஷார்ட் டர்ம் வெயிட் லாஸ், நீங்க குறுகின டைம்ல மேக்ஸிமம் வெயிட் லாஸ் அடையலாம். இப்போ பாருங்க நான் 35 நாள்ல 10 கிலோ கம்மியாக இருக்கேன். விஜய் சார் வந்திருக்காரு. விஜய் சார் நீங்க இருக்கீங்களா? இங்க எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க? உங்க கூட இருக்கிற பாலாஜி சாரோட ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க எனக்கு. அதே மாதிரி ஹெர்பல் லைஃப்ல வெயிட் லாஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நான் 44 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிட்டு நிக்கவே இல்லை, நான் இன்னும் கூடல. சரியா? ஒண்ணு. ரெண்டாவது ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டர்ம் சஸ்டெனன்ஸ் இங்க பாசிபிள். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல இது கிடையாது. ஒரு கல்யாணம் வந்ததுன்னா திருப்பி நாளைக்கு வெயிட் கூட போகுது. கிராஷ் டயட் பண்ணா அடுத்த நாளைக்கு கல்யாணம் வருது, பார்ட்டி வருதுன்னா, பர்த்டே வருதுன்னா கூடிடும். ஜிம் எக்ஸசைஸ் தான் பண்ண முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் கூட்டலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 2 வடை ஒரு காபி சாப்பிட்டாலும் நம்ம கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடக்கலாம். அதை செடிவான பண்றதுக்கு ஹியூமன்லி பாசிபிள் கிடையாது நமக்கு. சரியா? அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஷேக்ல என்ன இருக்கு பாருங்க. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 பனானா அளவுக்கு உண்டான பொட்டாசியம் கிடைக்கிறது. ஒரு 100 இருந்து 200 கிராம் மதிப்புள்ள சோயாபீன் கிடைக்கிறது. தேவையான அளவுக்கு கால்சியம் கிடைக்கிறது. மேங்கனீஸ், பாஸ்பரஸ், விட்டமின் ஏ, விட்டமின் பி, சி, ஏ, டி, இ, என், கே, அயோடின், ஃபோலிக் ஆசிட் எல்லாமே நம்ம ஷேக்ல தேவையான அளவுக்கு கிடைக்கிறது. ஒரு நாளைக்கு வேண்டிய ரெக்வயர்ட் டெய்லி அலவன்ஸ் நமக்கு கிடைக்கிறது. 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுறது. நமக்கு தேவையான அளவுக்கு 25 கிராம் புரதம் கிடைக்கிறது ஒரு நாளைக்கு, ஒரு வேளைக்கு. 30 கிராமுக்கு மேல நம்மளால செரிமானம் பண்ண முடியாது. ஆனா 25 கிராம் புரதம் கிடைக்கிறது நமக்கு. ஒரு பேலன்ஸ்டான கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ் அண்ட் ஃபைபர் நமக்கு கிடைக்கிறது. நார்ச்சத்து கிடைக்கிறது, நீர்ச்சத்து கிடைக்கிறது, புரதச்சத்து கிடைக்கிறது, தாதுச்சத்து கிடைக்கிறது. எல்லாமே நம்ம ஷேக்ல வந்து கரெக்டான அளவுல கிடைக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா 30% ஃபேட் நமக்கு அத்தியாவசியம். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம நார்மல் டயட்ல போனா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. சோ 30% ஃபேட் நமக்கு அத்தியாவசியமான தேவை. 40% கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு மாசத்துக்கு நமக்கு அத்தியாவசியமான தேவை ஒரு நாளைக்கு. 40% மாவுச்சத்து, 30% ஃபேட்ஸ். ஃபேட்ஸ் என்னன்னா ஒமேகா 3 இருக்கு, குட் ஃபேட் இருக்கு, பேட் ஃபேட் இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் கிடைக்கிறது நமக்கு. எண்ணெய், நெய்ல இருந்து வருது. அதே மாதிரி தூக்கம் நமக்கு தேவை. புரதம் நமக்கு தேவை. 30% புரதம் தேவை. ஹைட்ரேஷன், தேவையான அளவுக்கு உடம்புல தண்ணி இருக்கணும். 25 கிராம் ஃபைபர் ஒரு நாளைக்கு சாப்பிடணும், நார்ச்சத்து. ஒமேகா 3 நமக்கு வேணும். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வேணும். பைட்டோநியூட்ரியன்ஸ், பிளான்ட்ல இருந்து வர கெமிக்கல்ஸ்ல இருந்து தயாரிக்கப்பட்ட நியூட்ரிஷன் நமக்கு தேவை. 20 இருந்து 30 மினிட் ஆக்டிவிட்டி பண்ண போறோம் நம்ம ஒரு நாளைக்கு. இதுக்கு மேல பண்ண தேவையில்லை. மெயினா இங்க ஹெர்பல் லைஃப்ல கிடைக்கிறது நமக்கு என்னன்னா கஸ்டமைசேஷன். கஸ்டமைசேஷன். மேலும் இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எத்தனை பேர் இங்க இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம், ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கிறேன் எல்லார்ட்டையும். இந்த ப்ரோக்ராம்ல உங்களை கட்டி காப்பாத்தி உங்களை கூட்டின்னு போய் இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்ட ஒரு நபரை பத்தி நீங்க வந்து விட்டமின் ஜி உங்களுக்கு இருக்கணும். அந்த விட்டமின் ஜி எங்கேயுமே கிடையாது. அந்த விட்டமின் ஜி இங்க மட்டும்தான் இருக்கு. டெய்லி இந்த செஷன்ல, டெய்லி இந்த இவெண்ட்ல, டெய்லி நம்ம வந்து அந்த விட்டமின் ஜியை பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வேண்டிய வெயிட் லாஸ், நமக்கு வேண்டிய ஃபேட் லாஸ், நமக்கு வேண்டிய இன்ச் லாஸ், நமக்கு வேண்டிய லைஃப் செட்டில்மெண்ட் நமக்கு கிடைக்கிறது. அந்த விட்டமின் ஜி என்னது சொல்லுங்க பார்ப்போம். விட்டமின் ஜி இஸ் கிராட்டிடியூட். சூப்பர். சோ இங்க இருக்கிற ஒரு கோச் நம்ம கூட இருக்காங்க. கோச்சோட மேல ஒண்ணு இருக்கு. இல்ல, ஒரு முக்கியமான வீடியோ, ஒரு முக்கியமான இது இருக்கு. அதையும் நான் இப்ப காட்டுறேன். ஒரு கோச்சோட மேல ஒண்ணு இருக்கு. கோச்சோட மேல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன சொல்லுங்க? அதுக்கு ஒரு வீடியோ. எஸ், வெரி குட். இது யார் சொன்னது? வெரி குட், வெரி குட் மேம். வெரி சித்ரலேகா மேம் சொன்னது பாருங்க, அற்புதமான ஒரு வார்த்தை. கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி இல்லைன்னா எதுவுமே நடக்காது. இந்த கம்யூனிட்டிக்கு உண்டான ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள் இந்த வீடியோ தான். இதை கவனமா பாருங்க எல்லாரும். வாய்ஸ் ஷேரிங் ஆகிறதா சொல்லுங்க எனக்கு. இப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன?
பவர். இதுதான் மேட்டர் பண்றது. சப்போர்ட் ஆஃப் தி கம்யூனிட்டி. வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். உங்கள மாதிரி வெயிட் லாஸ் பண்றவங்க இருக்காங்க. உங்களை புரிய வச்சு உங்களை சப்போர்ட் பண்றாங்க. சார் உங்க வாய்ஸ் பிரேக் டவுன் ஆகுதுங்க சார். தட்ஸ் இட். அவ்வளவுதான். சோ இதுதான் இங்க மேட்டர் பண்றது. நம்ம ஃபுட், நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன், நம்ம எல்லாம் ஒரு பக்கம் சைடா வச்சிருங்க. இந்த செஷன்ல இருக்கிறவங்க, வீடியோ ஆன் பண்ணி இருக்கிறவங்க, இந்த கம்யூனிட்டியில வந்து நான் இருக்கணுங்கிற இருக்கிறவங்க, அந்த 6 மணிக்கு இந்த டிவில சீரியல் பார்க்காம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க, தன்னோட லைஃப் ஸ்டைல மாத்தணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தை எடுத்துட்டு நான் மாறினா தான் என் ஃபேமிலி மாறுங்கிற எண்ணத்தோட இங்க உட்கார்றவங்க, அவங்க மேக் பண்ற டிஃபரன்ஸ் தான் இந்த கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி இருந்தா தான் நீங்க எடுக்க வேண்டிய ரிசல்ட் உங்களால எடுக்க முடியும். சோ நாம எடுக்க வேண்டிய ரிசல்ட்டுக்கு எனக்கு இந்த கம்யூனிட்டிக்கு விட்டமின் ஜி கிராட்டிடியூட் நான் கொடுக்கேன். தேங்க்யூ டு த கம்யூனிட்டி, தேங்க்ஸ் டு மை கோச்சஸ். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்க ஒரு போஸ்டர் நான் போட்டிருக்கேன் பாருங்க. இன் யுவர் நியூட்ரிஷன், ஹெல்தி ஃபுட்ஸ் ஆர் ஆல்வேஸ் சீப்பர் தேன் ஹாஸ்பிட்டல் பில்ஸ். ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நம்ம ஒரு தைராய்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றோம், டயபெட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றோம், கொலஸ்ட்ரால்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றோம், ஸ்லீப் ஆப்னியாக்கு ட்ரீட்மெண்ட் பண்றோம், ஸ்டென்ட் வைக்க போறோம், லட்சங்கள்ல போகுங்க. இங்க இருக்கிற சில பல ஆயிரங்கள்ல இந்த நல்ல உணவை சாப்பிட்டு நம்ம இந்த நோய்கள்ல இருந்து வெளியில வரதுக்குண்டான ஒரு அருமையான வாய்ப்பு இந்த உணவு கொடுக்கறது. இந்த உணவு மட்டும் இல்ல, இந்த உணவோட சேர்ந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் இந்த கம்யூனிட்டி, இதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய கேம் சேஞ்சர். இந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்க, இந்த கோச்சஸ், கம்யூனிட்டியில இருக்கிற இந்த பீப்புள் எல்லாருமே வந்து தன்னோட லைஃப் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, உங்க ஹெல்த் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு பணம் உங்க உடம்பு மேல இஸ் கோயிங் டு ரீப் யூ ரிசல்ட்ஸ். இன்னைக்கு என்னால இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ண முடியல, எங்கட பணம் இல்ல சொல்லி சொல்றவங்க, நாளைக்கு நீங்க இதோட டபுள் மடங்கு பணம் வந்து ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கேட்கும் போது எங்களால ஒண்ணு பணம் இருந்தா உடனே அட்மிட் பண்ணுங்க, இதுக்கு எங்கேயும் வெளியில போனா உத்தரவாதம் கிடையாது, இந்த வார்த்தை கேட்பீங்க. இந்த வார்த்தை கேட்கும் போது நீங்க அப்ப எங்கேயாவது பணம் கொண்டு வரீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். சோ இன்வெஸ்ட் டுடே. நாளைக்கு நமக்கு நன்னா இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். அதோட என்னோட செஷன் முடியறது. ஐ பிலீவ் இந்த செஷன் எல்லாருக்கும் ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுத்திருக்கோம். கட்டாயம் இது முதல் தடவை நம்ம எடுத்திருக்கோம். சோ இந்த செஷனோட ஃபீட்பேக்கை நீங்க நிச்சயமா வந்து நம்ம டீம்ல யார் உங்களுக்கு லிங்க் கொடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு போடுங்க. தேங்க்யூ வெரி மச். ஹேவ் கிரேட் டே. எப்படி இருந்தது? விட்டமின் ஜி டு தி கம்யூனிட்டி. சூப்பர் சார். சூப்பர் சார், சூப்பர். சோ நல்ல ஒரு கிளாப் பண்ணிட்டு ஓவர் டு இந்திரா மேம்.